Praise. ஆண்டவரே, இந்த வாசகத்திலே நான் தியானம் செய்ய விரும்புகிறேன். What are the things that worldly people seek after? இந்த Earnestly. உலகத்தார் மிகவும் உண்மையாக என்னென்ன காரியங்களை தேடுகிறார்கள்? Most people in the world are not primarily today seeking after a little bit of food and a little bit of clothes. இன்று உலகத்திலே காணப்படுகிற பெரும்பாலான மக்கள் ஏதோ கொஞ்சம் ஆகாரம் கிடைத்தால் போதும், கொஞ்சம் உடை கிடைத்தால் போதும் என்று தேடுகிறதில்லை. You know and I know what most people in the world are seeking. இந்த உலகத்திலே அநேகர் எதை தேடுகிறார்கள் என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். Number one, money. அவர்கள் தேடுகிற முதலாவது காரியம் பணம். Even if they have enough, போதுமான பணம் இருந்தாலும் they want more. இன்னும் அதிக பணம் வேண்டும். Then they want power and position. அதற்கு பிறகு அவர்களுக்கு ஆதிக்கம் செலுத்தும்படியான ஒரு ஸ்தானம் வேண்டும், அதிகாரம் வேண்டும். I mean, you go to any town in India, what are the businessmen seeking? இன்றைக்கு இந்தியாவில் எந்த பட்டணத்துக்கு வேண்டுமானாலும் போய் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் என்ன தேடுகிறார்கள்? Money and power and position. அவர்கள் தேடுவதெல்லாம் பணமும் அதிகாரமும் ஸ்தானமும். Or you go to politics, what are they seeking? அல்லது அரசியலிலே போய் பாருங்கள், அவர்கள் என்ன Money and தேடுகிறார்கள்? power and position. அங்கேயும் பணம், அதிகாரம், ஸ்தானம். Or some worldly doctor, what is he seeking? அல்லது உலகத்திலே காணப்படுகிற மருத்துவர் எதை தேடுகிறார்? You think these doctors are seeking to help the poor people? இந்த மருத்துவர்கள் எல்லாரும் ஏழை மக்களுக்கு உதவி செய்யும்படியாய் தேடுகிறார்களா? Oh no. இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. They're only seeking where can I get more money? எனக்கு இன்னும் எங்கே அதிகமாக பணம் கிடைக்கும்? And how can I have become a more famous person? நான் எப்படி இன்னும் புகழ்பெற்ற ஒரு மனிதனாய் மருத்துவராய் மாற முடியும்? These are the things that Gentiles are eagerly seeking. இதைத்தான் புறஜாதியார்கள் அவர்கள் மிகவும் விரும்பி தேடுகிறார்கள். And what is the gospel being preached in many churches today? இன்றைக்கு எந்த சபையானாலும் எவ்விதமான சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படுகிறது? You come to Jesus and he'll give you these things. நீங்கள் இயேசுவினிடத்திலே வந்து வாருங்கள், அவர் உங்களுக்கு இவைகளை எல்லாம் தருவார். He'll give you more money and a better house and a better car and all அவர் these உங்களுக்கு things. அதிகமான பணத்தை தருவார், நல்ல காரை தருவார், நல்ல வீட்டை தருவார். There's not a single verse in the Bible which says. வேதத்திலே அதை காண்பிப்பதற்காக ஒரு வசனம் கூட இல்லை. The Bible says if you have food and clothing enough for yourself, you should be satisfied. உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் தங்குவதற்கும் போதும் என்றால் போதும் என்று இருங்கள் என்று So வேதம் what has சொல்கிறது. happened? The devil has done such a tremendous work ஆகவே என்ன நடந்திருக்கிறது? பிசாசு மிகப்பெரிய ஒரு வேலையை செய்து விட்டான். that the things that worldly people are seeking is now being preached from the Christian pulpit. உலகத்தார் எதை தேடுகிறார்களோ அதையே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பிரசங்க மேடையிலிருந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். And the people who are preaching it the most are those who say they are filled with the Holy Spirit. அதிகமாக இதை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான். Yes.